எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியை சேர்ந்த பிரியங்கா அவர்கள் தளபதி விஜய் மனைவி சங்கீதா குறித்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி தான் இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு விஷயத்தை பிரியங்கா அவர்கள் சொன்னாங்க, அதற்கு சங்கீதா அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க, தளபதி விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க, இப்படி பல அடுக்கடுக்கான திடுக்கிடும் விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நாம் கடைசியாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிற முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரியங்கா அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த குறிப்பிட்ட தகவலில் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தின விஷயம் என்ன அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அப்ளை பண்ண டைவர்ஸ் மிக பெருமளவுக்கு சமூக வலைத்தளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு அப்படிங்கிறது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் யாருடைய துணையும் இல்லாமல் தானாகவே தான் இப்படிப்பட்ட ஒரு டைவர்ஸை அப்ளை பண்ணாங்களா, இல்லை ஆளும் கட்சியினருடைய தூண்டுதல் பேரால் அவங்களோட கை கொடுத்துக்கிட்டு தான் கட்டின கணவருக்கு கரெக்டாக எலெக்ஷனுக்கு 20-30 நாட்கள் முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணாங்களா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. இப்படிலாம் இருக்கிறப்ப இதை பற்றி சமூக வலைத்தளங்களில் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 தான் தளபதி விஜய் அவர்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் அவருக்கு தளபதி விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்கள் பண்ணது ஒரு மிக பெருமளவுக்கு மாபெரும் துரோகம். தளபதி விஜய், அதாவது சங்கீதா அவர்கள் அவங்களுடைய கணவருக்கு எதிராகவே எதிரிகளோட கை கோர்த்துக்கிட்டு அவருக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் தளபதி விஜய் அவர்கள் தான் இந்த ஒரு விஷயத்தில் பாவம், அவருக்கு கண்டிப்பாக நாங்கள் துணையாக இருப்போம் அப்படின்னு தமிழக மக்கள் ரொம்பவே உறுதியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தூண்டின ஆளும் கட்சியினர் மிக பெருமளவுக்கு பீதியில் இருக்கிறதா அரசியல் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக இவங்க திருப்பினதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், தளபதி விஜய் அவர்களை ஊழல் செய்தார், கொலை பண்ணிட்டாரு, கொள்ளையடித்துட்டாரு அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றுமே கிடையாது. ஆனால் தளபதி விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவரை இப்படி நம்ம கேவலமாக படுத்தினா தமிழக மக்கள் அவருக்கு எதிராக திரும்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆளும் கட்சியினருடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் தமிழக மக்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் சங்கீதா மற்றும் ஆளும் கட்சியினருக்கு எதிராகவும் தற்போது திரும்பி இருக்கிறாங்க. அதனால் தற்போது இந்த விஷயத்தை கிளப்பின ஆளும் கட்சியினர் நாம் பண்ண விஷயம் நமக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியில் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, தளபதி விஜய் மனைவி சங்கீதா குறித்து பலவித கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித கருத்துக்களாக இருக்குது. ஆனால் யாருடைய கருத்துக்களை நம்ம பின்பற்றணும், யாருடைய கருத்துக்களை நம்ம காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னா, தளபதி விஜய் மற்றும் விஜய் மனைவி சங்கீதா இருவர்களையும் ரொம்ப நெருங்கிய தெரிந்தவர்கள் சொன்னதை மட்டும்தான் நம்ம நம்பணும். இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இவங்க மட்டும்தான் உண்மையாக உறுதியாக சொல்லுவாங்கங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி ஒரு குறிப்பிட்ட நண்பர் ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அது ரொம்பவே பீக்கில் பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய்க்கு நான் ஆதரவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க சங்கீதா மேடம், 1000 இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு உங்களை நல்லாவே தெரியும், உங்களுக்கு என்ன நல்லாவே தெரியும், அதற்காக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. எலெக்ஷனுக்கு என்ன 30 நாட்கள் இருக்கும்போது தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் இப்படி போராடிட்டு இருக்கும்போது அவர் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு 30 நாட்கள் கழித்து நீங்கள் அதை பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் எலெக்ஷனுக்கு நீங்கள் பக்கமாக பண்ணும்போது உங்கள் மேலேயும் நீங்கள் ஆளும் கட்சியினருக்கு கை கோர்த்து நீங்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தோணுது அப்படின்னு இவங்க இருவருக்கும் நெருங்கிய நண்பர் குறிப்பிட்ட ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். இது ஏற்கனவே மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. இப்படி நேயர்களே பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட அனைத்து விஷயங்களும் இன்னைக்கு அவருக்கு ஆதரவாகவும், இப்படிப்பட்ட விஷயத்தை செஞ்சால் அந்த கூட்டத்துக்கு எதிராகவும் போய் நிற்கிறது ஒரு உண்மையான ஒரு ஆச்சரியக்குறி அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, இப்போ பிரியங்கா அவர்கள், விஜய் டிவியை சேர்ந்த பிரியங்கா அவர்கள் சொன்ன ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக போயிட்டுருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பிரியங்கா அவர்களும் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் மிக பெருமளவுக்கு நெருங்கிய நண்பர்களாம். பொதுவாகவே விஜயுடைய தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா அவர்கள் விஜய் டிவி ரொம்பவே அதிகமாக பார்ப்பாங்களாம். அதனால் அவங்களுக்கு பிரியங்காவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய பிடிக்குமா. அதனால் சங்கீதா அவர்களே பிரியங்கா அவர்கள் கிட்ட பேசி நல்லாவே பழகியிருக்கிறாங்களாம். பிரியங்கா அவர்கள் கேட்டுக்கிட்டதுனால நிறைய டைம் பார்த்தீங்கன்னா பிரியங்கா அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு போய் சங்கீதா அவர்களை சந்திச்சிருக்கிறாங்களாம். அப்படிலாம் ஒவ்வொரு டைமும் சந்திக்கும் போது சங்கீதா அவர்கள் பிரியங்கா அவர்களுக்கு நிறைய சாப்பாடு செஞ்சு போடுவாங்களாம். தளபதி விஜயுடைய மகன் மற்றும் மகளோட பிரியங்கா அவர்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்களாம். இப்படியெல்லாம் இருக்கும்போது சங்கீதா அவர்களுடைய டைவர்ஸ் பிரியங்கா மிக பெரும் அளவுக்கு பாதிப்புக்குள்ளாயிருச்சா. இது பற்றி அவங்க சொல்லியிருக்கிறதா அந்த தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது சங்கீதா அவர்கள் மேலேயோ இல்லை தளபதி விஜய் அவர்கள் மேலேயோ எந்த ஒரு தவறுமே இருக்காது. கண்டிப்பாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஊடகங்கள் தான் தவறாக போட்டிருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் இவ்வளோ பெரிய அளவுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க தளபதி விஜய் மற்றும் சங்கீதா அவர்கள் இருவரோடு சேர்ந்து நிறைய டின்னர் சாப்பிட்ருக்கிறாங்களாம். இருவரும் அவ்வளோ ஸ்வீட்டான பர்சன்ஸாக இருப்பாங்களாம். இவங்களுக்குள்ள டைவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் கூட அவங்களுக்கு இல்லையா. தளபதி விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு வந்ததுனால ஒருவேளை டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்குமோ, அதனால தான் சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்களோங்கிற எண்ணம் பிரியங்காவுக்கு இருக்குதான். என்ன காரணம் அப்படின்னா, பிரியங்கா அவர்கள் இவங்களை மீட் பண்ணும்போதே சங்கீதா அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். விஜய் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு, ஏன்னு கேளுங்க, கொஞ்சம் நீங்கள் ஒரு ஆங்கர் தானே, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சங்கீதா அவர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒருவேளை தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு போனதுனால அவரால் சுத்தமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத காரணத்தினால சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேர்ந்து அதே மாதிரி ஊடகங்கள் இவங்களுக்கும் த்ரிஷாவுக்கும் அந்த விஷயம் இந்த விஷயம்னு சொல்லி பெருசுப்படுத்துறதுனால இவ்வளோ பெரிய டைவர்ஸுங்கிற விஷயத்துக்கு சங்கீதா அவர்கள் வந்திருப்பாங்களோ அப்படின்னு பிரியங்கா அவர்கள் சொல்லியிருந்ததா ஒரு குறிப்பிட்ட தகவல் சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னே சங்கீதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அதில் கூடப்பட்டிருக்குதுன்னா, அதாவது பொதுவாகவே இந்த டைவர்ஸ் நியூஸ் வந்த உடனே மொத்த தமிழகமே சங்கீதா அவர்களுக்கு எதிராக இருந்த ஒரு விஷயத்தில் பிரியங்கா அவர்கள் ஒருத்தவங்க தான் பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சங்கீதா அவர்கள் கண்கள் கலங்கி போயிருக்கிறாங்களா. தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஒரு விஷயத்துக்குமே டக்குன்னு ரியாக்ட் பண்ண மாட்டாராம். ரொம்பவே பொறுமையாக இருக்கிற டைப்பாக, கோபமும் பட மாட்டாராம். ரொம்பவே ரிலாக்ஸாக பொறுமையாக தான் இருப்பாராம். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் கமெண்ட்ஸில் இது வரைக்கும் இவங்களுடைய டைவர்ஸ் பற்றி வந்த எந்த ஒரு கமெண்ட்டுக்குமே தன்னுடைய நண்பர்கள்கிட்டே யார்கிட்டே எந்த ஒரு ரியாக்ஷனுமே தளபதி விஜய் அவர்கள் கொடுக்கலையா. அரசியல் வட்டாரங்கள் மத்தியில் இருக்கிறவங்க யாருமே புசி ஆனந்த் ஆகட்டும், ஆதவ் அர்ஜுனா ஆகட்டும், யாருமே இதை சம்மந்தப்பட்டு ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு தளபதி விஜய் அவர்கள்கிட்ட போய் நேரில் பேசுவதற்கு தைரியமும் இல்லையா. இது வரைக்கும் இந்த மாதிரி பேசினதும் கிடையாதான். அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கமும் அவர்களுக்கு அந்த மாதிரி யாருக்கும் இல்லையா. அதனால இந்த ஒரு டைவர்ஸ் கொடுத்து தளபதி விஜய் அவர்களுடைய மௌனம் இன்னும் ரகசியமாகவே தான் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. த்ரிஷா அவர்களுக்கு மட்டும்தான் தளபதி விஜய் அவர்களுடைய அடுத்த எண்ணம் என்னவா இருக்கும், மூவ் என்னவா இருக்கும் இந்த டைவர்ஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும்னு சமூக வலைத்தளமாக சொல்லப்படுது. நேயர்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் மறக்காம தெரிவிங்க. நன்றி.